இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் இப்போ முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த T20 சீரீஸில் அபிகில் ஸ்டாம்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் மழைனால தடைப்பட்டது. ஆனால் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இந்த மேட்சும் பிரிஸ்பெயினில் அதே மாதிரி 2 பேரும் சூப்பராக ஆடினாங்க. ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி மழைனால இந்த ஆட்டம் கைவிடப்பட்டது. இந்த T20 சீரீஸில் இந்தியாவோட பிகெஸ்ட் பாசிட்டிவ் என்ன, வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு பவுலிங் எஃபெக்ட்டுங்க. 4th மேட்ச்சில் 3rd மேட்ச்சில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்பின் ஆப்ஷனாக இருப்பாட்டு அவர் நிரூபித்து காட்டினார். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேல், சிவம் டுபே அவங்க 2 பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஒன் டே சீரிஸ் முடிஞ்ச போது லெஃப்ட் இஸ் ரைட் ஹர்ஷ்தீப் சிங் இந்த T20 சீரீஸ்லையுமே 2 மேட்ச்லையுமே சூப்பராக பவுல் பண்ணார். ஒரு மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸும் வாங்கினார். ஸோ கோயிங் அகெட் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் நோக்கி போகும்போது நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அது மட்டுமே இல்லை, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போது அதுக்கும் இந்தியா நல்லா ப்ரிப்பேர் ஆகி வராங்க. இந்தியாவே சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் இப்போ ஆடினாங்க. ரிஷப் பண்ட் பேக் டு ஃபார்ம் அண்ட் பேக் டு ரன்ஸ், ஃபிட்னஸும் ஃபுல் ஃபிட்னஸில் ஆடுறாரு. அது மட்டும் இல்லை, சாய் சுதர்ஷனுக்கு ஒரு நல்ல அவுட்டிங், ஒரு 4 இன்னிங்ஸ் கிடச்சிது. த்ரூவ் ஜூரல் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ்க்கு இந்தியா ப்ரிப்பேர்டாக வராங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த சீரிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த கிரிக்கெட் சென்டரில் அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. இது பண்ணி வேறு ஆங்கிள் இருக்குன்னா அப்படியே